Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் குக்கிங் பற்றி பார்க்காம ஒரு க்ளீனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம. வாங்க அது என்ன வீடியோன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் இந்த பிளாஸ்டிக் வாளியில் படிஞ்சிருக்கிற உப்பு கரையை நம்ம வீட்டில் இருக்கிற புளிச்சு போன நம்ம தோசை மாவு வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம ஜென்ரலாக குளிக்க பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுற வாளி பிளாஸ்டிக் வாளியில் நம்ம டெய்லி தண்ணி பிடிச்சி வைக்கிறதால அதில் பார்த்திங்கன்னா வெள்ளையாக உப்பு கரை படிஞ்சிருக்கும். அந்த உப்பு கரையை நம்ம அப்படியே பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா, டெய்லியும் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே நாளடைவில் என்ன ஆகிடும்னு பார்த்திங்கன்னா அழுக்கு படிஞ்சு பக்கெட் அது உடையாமையே பக்கெட்டை நம்ம தூக்கி போடுற மாதிரி நிலைமைக்கு வந்துடும். 10 பைசா செலவில்லாமல் கெமிக்கல் எதுவும் கலக்காமல் நம்ம வீட்டிலையே தேவையில்லாத இந்த ஒரு பொருளை வச்சு எப்படி நம்ம பக்கெட்டை க்ளீன் பண்ணுறது, பக்கெட் மட்டும் இல்லை டேப்பு அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றது இந்த வீடியோ மூலிமா நம்ம பார்க்கலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த உப்பு கரை படிஞ்ச பிளாஸ்டிக் வாளி. நான் எடுத்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா இது ரொம்ப நாளாக தேய்க்காமல் இருந்த அந்த ஒரு வாளி. இது பார்த்திங்கன்னா மாவு ஒரு வாரமாக புளிச்சு போய் நான் யூஸ் பண்ணாமல் இருந்தது. இதோட கொஞ்சம் பேக்கிங் சோடா நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா உப்பு கரை ஜாஸ்தியாக இருக்கிறதால பேக்கிங் சோடா கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த புளிச்சு போன தோசை மாவோடு நம்ம ஆட் பண்ணிவிட்டு அந்த தோசை மாவை தான் நம்ம இந்த க்ளீனிங்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், க்ளீனிங் பர்பஸ்க்கு. வாங்க இப்போ இப்படி இருக்கிற பக்கெட் என்ன மாதிரி புதுசாக மாறப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். கொஞ்சமாக நம்ம இந்த மாவில் நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணிட்டோ இல்லை மாவு போட்டதுக்கப்புறமா பேக்கிங் சோடா ஆட் பண்ணாலும் சரி, ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரஷ் ஏதாவது வச்சு நீங்கள் கை போடாமல் ப்ரஷ் ஏதாவது வச்சு லைட்டாக தண்ணி டிப் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லைட்டாக பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக மாவை ப்ரஷ் மூலிமா ஃபுல்லாக பக்கெட் ஃபுல்லாக உள்ளேயும் வெளியேயும் நல்லா இன்னும் கூட கொஞ்சம் மாவு எடுத்து அதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். 15 மினிட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிடுங்க. 15 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் இந்த பக்கெட் எப்படி இருக்குன்னு வாஷ் பண்ணிவிட்டு. இப்போ இந்த பிளாஸ்டிக் வாளியில் இந்த தோசை மாவை புளிச்சு போன தோசை மாவை வித் பேக்கிங் சோடாவோடு சேர்த்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன், ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். 15 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணிடலாம். இங்கே நான் கொஞ்சமாக வாஷ் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் வாளியையும் நான் காமிக்கிறேன் வாஷ் பண்ணதுக்கப்புறமா. அவ்வளோதான். பாருங்கள், இந்த வாளி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நியூவாக வாங்கின மாதிரி இருக்குது பாருங்கள். வெறும் நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம மீந்து போன இந்த புளிச்சு போன மாவை வச்சு நம்ம இதை க்ளீன் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி உப்பு கரை படிஞ்ச டேப்லாம் இருக்குது இல்லையா, கிச்சனில் சிங்கில் இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம க்ளீன் பண்ணலாம். தென் இந்த செடி கொடிங்களுக்கு நம்ம இந்த புளிச்சு போன மாவோட 5 லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஹவர் அதை அப்படியே விட்டுட்டு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு இந்த செடி கொடிங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா செடியெலாம் பூ பூத்து நல்லா வளரும். இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.